إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் எவர்களெல்லாம் பயணித்தார்களோ, பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த உரையினூடாக ஏகத்துவத்தின் சில சிறப்பம்சங்களை நாம் அறிந்து கொள்வோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரி என்ற நூலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதை இமாம் அவர்கள் பத்உல் வஹி என்ற பாடத்தை கொண்டு ஆரம்பித்திருப்பார்கள். பத்உல் வஹி என்றால் வஹியின் துவக்கம், வஹியின் ஆரம்பம். அந்த நூலை எந்த தலைப்பை கொண்டு முடித்திருப்பார்கள் என்றால் கிதாபு தௌஹீத். தௌஹீத் என்ற தலைப்பை கொண்டு அவரது அந்த நூலை நிறைவு செய்திருப்பார்கள். வஹி இட்ட மகத்தான கட்டளை தான் தௌஹீத் என்பது. அல்லாஹுடமிருந்து வந்த வஹியின் மகத்தான கட்டளை எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தௌஹீத். நீங்கள் பார்க்கலாம், அல் குர்ஆனில் சூரத்து நிசா அத்தியாயத்தில் 10 பேருக்குரிய கடமைகள், ஹுகூகுல் அஷ்ரா என்ற அந்த வசனம், அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அதுக்கு பிறகு தான் வபில் வாலிதைன் இஹ்சானா வபிதில் குர்பா என்ற ஏனையவர்களுக்குரிய அந்த கடமைகள் எல்லாம் அடுத்து தான் வரும். அதில் முதல் கடமை வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது அவனை நீங்கள் வணங்குங்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முதன்மையான கடமை இது. இந்த கடமையை ஒருவன் தெரிந்து கொள்ளாமல் வேறு எந்த கடமையை அவன் நிறைவேற்றினாலும் அல்லாஹ்விடத்தில் எந்த பயனும் இல்லை. இதுதான் முதன்மையானது. அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குதல். என் அருமையான சகோதரர்களே, அப்போ இன்றைய இந்த தலைப்பிலே
நாம் அனைவரும் ஏற்றிருக்கக்கூடிய ஓரிரை கொள்கை என்னென்ன நன்மைகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்ற இந்த தலைப்பிலே முதல் செய்தியாக என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இது சூரத்துல் அன்ஆம் 82வது வசனம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய அந்த நம்பிக்கையில் ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் நேர்வழி உடையவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் 2 நற்செய்திகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன என்றால், எவர்கள் ஈமானில் துல்மை அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் பெரிதும் கவலைப்பட்டார்கள். நாம் இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு ஏதாவது கவலை ஏற்பட்டதா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தொட்டு கேட்டு பாருங்க. அதாவது சஹாபாக்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கவலை என்ன என்றால், நாம் நம்மை மூமின் என்று சொல்கிறோம், நம்மில் யார்தான் அநியாயம் செய்யாமல் இருக்கிறோம்? அல்லாஹ் இந்த வசனத்தில் ஈமானுடன் அநியாயத்தை கலக்காதவர்களுக்குத்தானே இந்த நற்செய்தியை சொல்கிறான். எனவே இந்த நற்செய்திக்கு நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோமே என்று கவலைப்பட்டார்கள். இவ்வாறான கவலைகள் நமக்கு ஏற்படுகிறதா? நாம் நமது உள்ளத்தை தொட்டு கேட்க வேண்டும். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் எண்ணக்கூடிய அந்த சராசரியான அநியாயம் அல்ல இங்கு சொல்லப்படுவது. இந்த வசனத்தில் சொல்லப்படும் அநியாயம் என்பது ஈமானோடு எவர் ஷிர்க்கை கலப்பாரோ அவர்களுக்குத்தான் இந்த எச்சரிக்கை. அப்படி கலக்காதவர்கள்தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கும் அல்லாஹ்வுடைய நேர்வழிக்கும் உரியவர்கள். எனவே அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது ஈமானை பரிசோதித்து பார்க்க வேண்டும். எமது ஈமான் ஷிர்கின் மூலம் களங்கப்படுத்தப்படாமல் இருக்கிறதா? ஷிர்கின் மூலம் ஏதாவது பாதிப்புகள் நமது ஈமானில் ஏற்பட்டிருக்கிறதா என்ற விடயம் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. என் அருமையான சகோதரர்களே, மனிதன் பெரும்பாலும் ஷிர்கில் நுழைகின்ற இடங்கள் எது என்று பார்த்தீர்கள் என்றால், அவனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போது, அல்லது அவனுக்கு குணமடையாத நோய்கள் வருகின்ற போது என்ன செய்கிறான் என்றால், அவன் ஷிர்கின் பக்கம் செல்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த இடம்தான் நாம் ஏகத்துவத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டிய இடம். என் அருமை சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட போகின்றார்கள். ஒட்டுமொத்த அந்த சமூகமே அவருக்கு எதிராக திரண்டு விட்டது. அவர் ஒரு தனி மனிதராக நிற்கிறார். ஒரு நெருப்பு குண்டம், பல மாதங்களாக அந்த நெருப்பு குண்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லவில்லை என்றால், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்குகிறேன், என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்கவில்லை. என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். புகாரியிலே இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரிவாயத்தை செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த ரப்போடு தான் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்தி சொல்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். என் அருமை சகோதரர்களே,
இந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? இந்த வசனம் சொல்லக்கூடியதான், உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன். அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அப்ப பாதுகாப்பு எங்க இருக்கிறது? நாம் நெருக்கடியான நிலைகள், நமக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டியது ஏகத்துவத்தை, தௌஹீதை. அதை நாம் வெளிப்படுத்தும் போது ரப்பின் புறத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது நெருக்கடிகள் கஷ்டங்கள் வந்தால் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எந்த துஆ அது? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்தான் எனது ரப், அல்லாஹ்தான் எனது இறைவன். அழுத்தமாக சொல்லுங்க, 2 முறை அந்த துஆல வருது. அழுத்தி சொல்கிறார்கள், அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன், அல்லாஹ்தான் என்னுடைய இறைவன், நான் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டேன். எனவே அன்பிற்குரியவர்களே, அதாவது நமது வாழ்வில் அல்லாஹ் நம்மை பரிசோதிப்பது எதற்கு தெரியுமா? நம்மை பரிசோதிப்பது நாம் அந்த ரப்பின் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா, அல்லது சருகுகின்றோமா, வழி தவறுகின்றோமா, அதை பரிசோதித்து பார்ப்பதற்குத்தான் சோதனைகள். பாருங்கள், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஒரு மீன் அவரை விழுங்கி விடுகிறது. மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள். அது ஒரு இருள், கடல் என்ற இருள். இப்படி வெளி உலகோடு எந்த தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். எந்த ஒரு நெட்வொர்க்கும் அங்கு கிடையாது. ஒரே ஒரு தொடர்பு மட்டும் இருக்கிறது, படைத்த ரப்பை தொடர்பு கொள்ளலாம். இதுதான் உண்மை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் யாரோடு தொடர்பை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் எங்கிருந்தாலும் படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்த முடியும். இதை உங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிய வைங்க. உங்களோட உள்ளத்தில் ஆழமாக இதை பதிய வையுங்கள். நான் எந்த நெருக்கடியில் இருந்தாலும், யாரோடு எனக்கு தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும், எந்த நெட்வொர்க்குகள் இல்லாவிட்டாலும் படைத்த ரப்போடு எனக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதை யாராலும் தடுக்க முடியாது, அதை எவராலும் தடுக்க முடியாது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்பிக்கையில தான் துஆ செய்றாங்க. இப்போது எனக்கு யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது, ஆனால் படைத்த ரப்போடு தொடர்பை ஏற்படுத்த முடியும். எனது குரலை அவன் செவியேற்பான், எனது அழைப்பை அவன் செவியேற்பான். அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், அதுல பாத்தீங்கன்னா அவங்க தனது கஷ்டத்தை சொல்லல. எப்படி? நான் மீனுடைய வயிற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன், மிகப்பெரிய நெருக்கடிக்குள் நான் மாட்டிவிட்டேன், என்னை காப்பதற்கு யாரும் இல்லை, இப்படியெல்லாம் அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை. அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த். உங்களை காக்கக்கூடியது கலிமத்து தௌஹீத். சுப்ஹானல்லாஹ். உங்களை காக்கக்கூடிய வார்த்தை கலிமத்து தௌஹீத். அது உங்களை காக்கும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தனது பிரச்சனையை முறையிடவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். எந்த வார்த்தை வெளிப்படுதுன்னு பாருங்க. இந்த வார்த்தை நம்மை எல்லா நெருக்கடியிலிருந்தும் காக்கக்கூடிய வார்த்தை. என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. என்ன சொல்கிறான்? மூமின்களை உறுதிமிக்க வார்த்தையை கொண்டு அவன் பலப்படுத்துவான். ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும். நம்மை, என் அருமையான சகோதரர்களே, நீங்க எடுத்து பாருங்க, மனிதன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடியான இடங்களில் அவனை பலப்படுத்தக்கூடிய வார்த்தை அல் கௌலு ஸாபித் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், மரண வேளையில், மரணத்துடைய நேரத்தில் வல் தஃபதி ஸாகு பிஸ்ஸாக் என்று சொல்கிறான். கெண்டை கெண்டையோடு பின்னிக் கொள்ளக்கூடிய இடம்தான் உயிர் பிரிகின்ற இடம். அந்த இடத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டுமா? அந்த நெருக்கடியான அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை உறுதியோடு அதை எதிர்கொள்ள வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்?
இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இவர்கள் அல்லாஹ்தான் எமது ரப் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையில் மலக்குகள் இறங்கி வந்து சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வசனத்துக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு என்ற இந்த இடத்தில் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அல்லாஹுவை ரப் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள். அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு ஷிர்க்கையும் செய்யாதவர்கள் தான் ஈமானில் உறுதியாக நிலையாக இருந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் இந்த வசனத்தை கடந்து செல்லும் போது இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்றால், அல்லாஹும்ம அன்த ரப்புனா வர்சுக்னல் இஸ்திகாமா. இந்த வசனத்தை ஓதும் போது, இந்த வசனத்தை கடந்து செல்லும் போது அறிஞர்கள் இமாம்கள் எப்படி துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம அன்த ரப்புனா, யா அல்லாஹ் நீதான் எமது ரப், வர்சுக்னல் இஸ்திகாமா, எமக்கு இஸ்திகாமத்தை அருள்வாயாக. ரிசுக்ண்டா இதெல்லாம் ரிசுக், எங்களுக்கு தெரிஞ்ச ரிசுக் ஒரே ஒரு ரிசுக் தான். எந்த ரிசுக்? அதாவது இப்படி போற ரிசுக் தான். ஆனால் இதெல்லாம் ரிசுக். சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் என்ன? ரிசுக். வர்சுக்னல் இஸ்திகாமா. இஸ்திகாமா என்றால் என்ன? மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக வளைந்து கொடுக்காமல், நெருக்கடிகள், சோதனைகள், கஷ்டங்கள் பல வடிவங்களில் வரும். சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் வரும். அங்கெல்லாம் எப்படி நபிமார்கள், நான் இப்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த முன்மாதிரிகள் எப்படி உறுதியாக இருந்தார்களோ அது போன்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே என்ன வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கிறாங்க? லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உள்ள ஒருவனாக ஆகிவிட்டேன். இந்த துஆல 3 விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம்? 3 விடயங்கள் இருக்கிறது. என்னென்ன? அத்தௌஹீத் வத் தன்ஸீஹ் வல் இஅ்திராஃப். நல்ல கவனிங்க, இந்த துஆல 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று தௌஹீத் இருக்கிறது, லா இலாஹ இல்லா அன்த். அடுத்து அத்தன்ஸீஹ், சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். அல்லாஹ் எதை செய்தாலும் அதில் ஹிக்மத் இருக்கும், நுட்பம் இருக்கும். ஒரு மிக பெரும் மீன் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கியதா, அதிலும் ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு குறையும் பலவீனமும் ஒருபோதும் ஏற்படாது. அவன் தூய்மையானவன். சுப்ஹானக். அடுத்து என்ன? இஅ்திராஃப் என்றால் என்ன? தனது தவறை ஏற்றுக்கொள்ளுதல். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன். இந்த 3 ஒரு துஆவிலே வந்து விடுமாக இருந்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு முஸ்லிமாவது பிரார்த்திக்கின்ற போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி துஆ செய்வாராக இருந்தால் அவரது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் ஏகத்துவத்தின் சிறப்பம்சங்கள். ஏகத்துவத்தின் சிறப்பம்சங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா என்பது வெறும் வாய் வார்த்தைகளாக மாத்திரம் வெளிப்படக்கூடாது. அது எப்படி வெளிப்பட வேண்டும்? ஈமானிய உறுதியோடும் ஈமானிய பலத்தோடும் நான் இதை உறுதியாக நம்புகிறேன். இந்த கலிமாவில் எனக்கு அணுவளவும் சந்தேகம் கிடையாது. நான் இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன், முழு திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அருமை சகோதரர்களே, இந்த கலிமாவுக்குரிய பலம் சாதாரணமானது அல்ல. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்களுக்கு ஏதாவது சோதனைகள், கஷ்டங்கள் வந்தால், நீங்க புகாரில் எல்லாம் பார்க்கலாம் இந்த செய்தியை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அஸீம். சில வார்த்தைகள் அர்ஷில் கரீம் என்றெல்லாம் சில வார்த்தை மாற்றங்களோடு வரும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடிகளின் போது இப்படித்தான் சொல்வார்கள். அதிலெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், 3லும் பாருங்க லா இலாஹ இல்லல்லாஹ்.
இந்த துஆவை நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. ஒருவன் தனது பிரச்சனையை சொல்லக்கூடிய வார்த்தை இங்க கிடையாது. இதில் எல்லாம் இருக்கிறது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் மகத்தானவன், யாவற்றையும் அறிந்தவன். அதே போன்று அவன் மகத்தான அரசுக்குரிய ரப், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், அப்ப நெருக்கடிகளிலிருந்து ஒருவரை காக்கக்கூடிய வார்த்தை கலிமத்து தௌஹீத். அப்ப நாம் நமது வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளின் போது எதை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் தௌஹீதை, ஏகத்துவத்தை. அது எம்மை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்கும் என் அருமையான சகோதரர்களே. இதெல்லாம் இதனுடைய சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இந்த கலிமத்து தௌஹீதுடைய சிறப்புகளில் மற்றும் ஒரு சிறப்பை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்படுகிறது. கேள்வியை யார் கேட்கிறார்கள்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையில் உங்களுடைய ஷஃபாஅத்துக்கு மிக தகுதியுடையவர்கள் யார்? உங்களுடைய பரிந்துரைக்கு மிக தகுதியுடையவர்கள் யார் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பிஹி, யார் தூய்மையான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ. இப்ப தூய்மையான உள்ளம் என்றால் என்ன? தூய்மையான உள்ளம் என்றால் அந்த உள்ளம் ஷிர்கின் மூலம் மாசுபடுத்தப்படக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். தூய்மையான உள்ளம், பரிசுத்தமான உள்ளம் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது என்ன சொல்கிறான்? இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் என்று சொல்கிறான். முஷ்ரிக்குகளை அல்லாஹ் தஆலா அசுத்தமானவர்கள் என்று சொல்கிறான். என்றால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அசுத்தமானது. எனவே நமது உள்ளங்களில் எது வந்துவிடக் கூடாது? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கைக்கு எதிரான ஷிர்க் நுழைந்து விடக்கூடாது. நுழைவதற்கு நாம் இடமளிக்கவே கூடாது. என் அருமையான சகோதரர்களே, என்ன பூனை குறுக்கே சென்று விட்டால் அபசகுணம், அது நடந்து விட்டால் இது, இப்படியெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் ஒரு தௌஹீத்வாதியிடம் வராது. அவனிடம் வருவதெல்லாம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான், அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான். இப்படியான இந்த மாதிரியான நம்பிக்கைகள் அவனிடம் ஏற்படவே ஆது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது சமுதாயத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். இல்லையா? சஹாபாக்கள் இதற்குத்தான் போட்டி போட்டார்கள். சஹாபாக்கள் போட்டி போட்டதெல்லாம் இதற்கு. இதை நபி அவங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. முஸ்லிம்ல வர ஹதீஸ். நபி அவர்கள் யார் என்று சொல்லலை. சஹாபாக்கள் ஆர்வத்தில் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், இவர்கள் யாராக இருக்கும்? அப்படி சஹாபாக்கள் பேசுகின்ற போது ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகத்தை நீங்க பாருங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை தோழமை கொண்ட சஹாபாக்கள் என்ற ஒரு கருத்தை சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இல்லை, இஸ்லாத்திலேயே பிறந்தவர்கள் என்று இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்திலே பிறந்து அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள், இஸ்லாத்திலே பிறந்து அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதவர்கள். இப்படி பேசிக்கொள்கிறார்கள். நபி அவங்க வீட்டில இருந்து வெளியே வராங்க. சஹாபாக்களுடைய பேச்சு அதுவாகத்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க மார்க்க விஷயங்கள் இப்படி பரிமாறி கொள்கிறோமா? நமக்கு மத்தியில நாங்க எப்பயாவது உட்கார்ந்து பேசும்போது மார்க்க விஷயங்களை பரிமாறுறோமா? அரசியலை பேசுவோம், அல்லது உலக பிரச்சனைகளை பேசுவோம், பக்கத்து வீட்டுக்காரண்ட பிரச்சனை பேசுவோம், எதிர் வீட்டுக்காரண்ட பிரச்சனை பேசுவோம். இப்படித்தான் நமது பேச்சுக்கள் சபைகள் இருக்கின்றனவை தவிர சஹாபாக்களுடைய சபைகள் எப்படி இருந்தன என்றால் அவர்கள் மார்க்கத்தை பேசினார்கள், மார்க்கத்தை தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்க. அந்த சிறப்பு எமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது நபி அவர்கள் வந்து கேட்கிறார்கள், எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் சொன்னீர்கள் இவ்வளவு பெரிய பாக்கியம் 70,000 பேருக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்கள், அவர்கள் யாராக இருக்கும் என்று பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் லா யஸ்தர்கூன், ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். நல்ல கவனிங்க, ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டாங்க. நீங்க ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்கிறது தப்பு கிடையாது, மார்க்கத்தில் தப்பு கிடையாது. ஓதி பார்க்குமாறு கேட்டல்,
ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அந்தஸ்து அடைவதாக இருந்தால், கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போகிற அந்தஸ்து அடைவதாக இருந்தால் இதை தியாகம் செய்ய வேண்டும் இல்லையா? ஒரு பெண்மணி வாரா, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறா, யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அந்த வலிப்பு நோய் குணமடைவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த நோயிலே பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். உங்களுக்கு சொர்க்கம், இதெல்லாம் ஈமான் அந்தஸ்து தான், இதெல்லாம் ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதாவது இந்த நோயில் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம், அல்லது நீங்கள் விரும்பினால் இந்த நோய் குணமடைவதற்கு நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கு வந்து இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்ன செய்கிறார்கள், 12 நாளைக்கு ஒரு மௌலிதை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் வார்த்தைகள்லாம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸுக்கெல்லாம் எதிராக தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸ் சகாமி என்று எழுதியிருக்கிறாங்க. என்ன பொருள்? நோய்களை குணப்படுத்துவவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. நபி அவங்க எங்கேயாவது சொன்னாங்களா நான் நோயை குணப்படுத்துவேன்? இந்த ஹதீஸில் கூட பார்த்தீங்கன்னா எப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கடா, நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பேன் உங்களுடைய நோய் குணமடைவதற்கு, அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான், நீங்க விரும்பினா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதன் மூலம் நீங்க இதில் பொறுமையோடு இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம். அப்போ அந்த பெண்மணி இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு முன்னால் என்ன சாய்ஸ் இருக்குது? நோய்க்கும் பார்க்க வேணும், பேய்க்கும் பார்க்க வேண்டும், இஸ்லாத்துட்டே வெளியே போகிறான். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நோய்க்கும் பார்க்க வேணும், பேய்க்கும் பார்க்க வேணும், என்ன செய்கிறான்? கொஞ்சம் நோய் கொஞ்ச நாள் குணமடையன்னு வைங்க, அடுத்து சிறுக்கூடிய வழிகளுக்கு தான் போகிறது, அந்த தர்காக்கு போகிறது, இங்கே போகிறது, அங்கே நேர்ச்சை செய்கிறது. இப்படி என் அருமை ஈமானையே பறிகொடுக்கக்கூடிய மோசமான நிலையை பார்க்கிறோம். அந்த ஈமானிய பெண் எங்கே, நாம் எங்கே? அந்த ஈமானிய பெண் என்ன சொல்கிறாள்? யா ரசூலல்லாஹ், நான் நோயை தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும், ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் துவா செய்ய. என்ன? வலிப்பு ஏற்பட்டு விட்டால் என்னை அறியாமல் எனது ஆடை விலகி விடுகிறது. சுபஹானல்லாஹ், கற்பொழுக்கத்தை எப்படி பேணினாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு ஒழுக்கம் எங்கே இருக்குது? அரைகுறை ஆடையில் தான் ஒழுக்கம். கேட்டால் சொல்கிறான், கலை கண் கொண்டு பார்க்க வேணும். அதெல்லாம் என்ன கண் கொண்டாம்? கலை கண் கொண்டு. விபச்சாரத்துக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறான். புரியுதவங்க சொல்கிறது, மக்களை வழி கெடுக்கிறதுக்கா. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ அந்த பெண்மணி பாருங்க, சுபஹானல்லாஹ், அவங்களோட ஒழுக்கத்தை அந்த நிலையிலும் எனது ஆடை விலகிவிடக்கூடாது. யா ரசூலல்லாஹ், என்னை அறியாமல் ஆடை விலகி விடுகிறது, எனவே எனது ஆடை விலகாமல் இருக்க துவா செய்யுங்க. நபி அவர்கள் அதற்காக துவா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் என்றால், நாளை மறுமையில் சில சிறப்புகளை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் இன்றி அடைய முடியுமா? எனவே நபி அவங்க சொல்றாங்க, அந்த 70,000 பேர்ல வரக்கூடியதுல முதலாவது யார் என்றால் ஹும் லா யஸ்தர்கூன். அதை இன்ஷால்லா அடுத்த எனது 2வது உரையிலே நிறைவு செய்கிறேன் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.